இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போன தடவை ஒரு சில புடவைலாம் கிடைக்கல, 2 நாள் வந்துருன்னு சொன்னாங்க. அதான் லோடு வர லேட் ஆயிடுச்சு, அங்கேயே இருந்து எடுத்துட்டு வந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்பதான் மனோ, அது அத்தை. அம்மா, என்ன மருமவளே, எதுக்கு இந்த ஒட்டு போடுற வேலை உனக்கு? சரி, புடவை வாங்குறதுக்கு எந்த ஊர் போன? ஈரோட்டுக்கு தான். ஓ, அப்படியா? இப்போ ஈரோட்டை தேனிக்கு மாத்திட்டாங்களா என்ன? மதனி, என்ன மதனி, புரியல. ஆமாமா, உங்களுக்கு எதுவும் புரியாதுன்னு தான் இத்தனை நாளா நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க சாதாரண ஆளே இல்ல. மதனி, இல்ல மதனி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணும் புரியல. ஓ, அப்படியாப்பா? தேவி, அத அவனுக்கு காட்டு. இப்ப புரியுதா தம்பி? அப்பதான் அது வந்து ஏய், திரும்பவும் போய் சொல்லி சமாளிக்கலான்னு பாக்குறியா? இல்ல அப்பதா, நான் என்ன சொல்றேன்னா, ஏய், இனி ஒரு வார்த்தை பேசின அரைஞ்சு போடுவேன். இத்தனை நாள் என்ன மீறி நீ ஒரு விஷயம் செஞ்சது கிடையாது. புதுசா ஒருத்தி வரான உடனே என் வார்த்தையை மீறி போகணும்னு தோணிடுச்சுல உனக்கு? இல்ல அப்பதா. பேசாத பேசாத. இந்த வீட்டுல அந்த ஜீவா பையன் தான் தருதலையா சுத்துறான். நீ நல்லா தானடா இருந்த. இப்போ உனக்குன்னு ஒரு பொண்ணு வரதுக்கு முன்னாடியே வித்தலாட்டமும் வந்துருச்சுல உனக்கு. அவளுங்க கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு வர. அத்தை, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏய், என்னக்க பொறுமையா இருக்க சொல்ற? இவன் தொழில் ஆரம்பிக்க இந்த வீட்டை அடமான வச்சு பணம் வாங்கி கொடுத்திருக்கேன். பெரியவனுக்கு கூட நான் எதுவும் செஞ்சதில்ல. நீ என்னடானா தொழிலை பார்க்காம அந்த குடும்பத்து கூட கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு இருக்க? ஏண்டா, அவளுங்க என்னத்தடா அப்படி சொல்லி உனக்கு தூபம் போட்டிருக்காளுங்க? அவளுங்க கூப்பிட்டாளுங்கன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே போயிடுவியா? ஐயோ அப்பதா, அவங்க கூப்பிடல அப்பதா, நானே தான் போனேன். ஏய், பொய் சொல்லாத. பொய் சொன்ன அம்புடுதான் சொல்லிட்டேன். உன் வாயிலேந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் நம்பவே மாட்டேன். அப்பதா